அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் சவுலை தேர்ந்தெடுத்த கருவியாக முன்குறித்து வைத்திருந்தீர். அவருடைய தீவிர யூத வெறி உமக்கு தெரியும். அவருடைய கிறிஸ்தவ வெறுப்பின் மனது உமக்கு தெரியும். அவர் எந்த அளவில் கிறிஸ்தவர்களை வதைத்தார், சிறையில் அடைத்தார், துன்புறுத்தினார் என்பது உமக்கு தெரியும். அதே போல நீர் அவரை குதிரையிலிருந்து வீழ்த்தப் போவது, அவர் பார்வையற்று போவது, அவர் மனம் திருந்தி வாழப்போவது, தன் உயிரையும் கொடுத்தும் நற்செய்திக்கு சாட்சியாக மாறப்போவதும் உமக்கு தெரியும். ஒவ்வொரு படியாக அவரை தயார்படுத்துகிறீர். உம்மீது கொண்ட வெறுப்பு பெரும் பகையாக கிறிஸ்தவர்கள் மீது மாறி அழித்தொழிக்க வந்தவரை நீர் ஆட்கொண்டு உமது புறையில் அப்போஸ்தலனாக மாற்றுவதற்கு அவர் தன்னையே தயாரிக்கின்றார். ஆண்டவரை வெறுத்தவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். தூர இருந்தவர் மிக அருகில் வர துடிக்கிறார். வேண்டா வெறுப்போடு இருந்தவர் வேண்டி நிற்கின்றார். ஆண்டவரே, நீர் அவரை முழுமையாக ஆட்கொண்டீர். பல நேரங்கள் எங்களுடைய வாழ்விலும் எந்த நொடி பொழுதில், எந்த மணித்துளியில் எங்களை ஆட்கொள்ளீர் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஆன்ம வாழ்வுக்கு அச்சாரமாக இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.